வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மண்ணீரல் பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன் நான். இதில் மண்ணீரல் வீக்கம் ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கலாம், அனிமியா வரும் உங்களுக்கு. அடிக்கடி விக்கல், செரிமான பிரச்சனை, பார்த்திங்கன்னா இரத்த சோகை, இரத்த குறைபாடு, அதுக்கப்புறம் கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி மயக்கம் வருது, தொடர்ந்து விக்கலாக இருக்குது, தலை சுற்றுது, இதை போன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். மண்ணீரல் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு, மண்ணீரல் வீக்கம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னாலே மண்ணீரல் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால லிவரையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நம்ம உடம்புல ரத்தம் தான் முக்கியமான ஒரு பொருள். அந்த பொருளை பாதுகாக்கிறது அந்த இரத்த வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஒரு அதுக்கு சக்தி கொடுக்குறது மண்ணீரல் தான். அதனால் நம்ம இதை முக்கியமாக மண்ணீரல் பிரச்சனையை பார்க்கணும். இப்போ மண்ணீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். தொப்பை விழுவுறதுக்கும் இது மண்ணீரல் வீக்கம் காரணமாக இருக்குது. நம்ம மண்ணீரல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன் பாருங்கள். சோத்து கத்தாழை கொஞ்சம் எடுத்துக்கங்க. அந்த சோத்து கத்தாழையை நல்லா சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு 1க்கு 7 முறையாக நல்லா அலசுங்க. அலசி எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுக்காய் பொடியை சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு சோத்து கத்தாழையில் 2த்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் கொஞ்சமாக ஒரு 20 கிராம் இந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கங்க. எப்படின்னா 1 லிட்ரு வர வரைக்கும், 1 லிட்ரு வர்றது போல் அந்த ஆலோவேரா ஜெல்லு போட்டு நீங்கள் ஆலோவேரா ஜெல்லு ரெடி பண்ணணும். 1 லிட்ரு ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 60 ml, ஈவினிங் ஒரு 60 ml